அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். முதல்ல நம்ம இந்த நாட்டில் பிறந்திருக்கிறதே ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோன்னா அது இன்னும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். சரி, முதல்ல நம்ம தேர்தல் விழிப்புணர்வுன்னு ஒரு 3 பதிவுகளை நான் பதிவிட்டிருந்தேன். அதில் சில கருத்துக்களை மட்டும் போட்டிருந்தேன். எனக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர்களும் நிறைய கருத்துக்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. எல்லா கருத்துக்களையும் பாருங்கள். பார்த்துட்டு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முதலில் சிந்தித்து கொள்ள வேண்டும். ஒன்று, அரசாங்கம் என்பது மக்களுக்கு அரணாக இருப்பது தான். மக்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தீர்ப்பது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. இதில் இப்போ நம்ம முதலாவதாக நம்பர் 1ஆக பார்க்குறது என்னென்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியம் தேவை. எந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறதோ அந்த நாடு ஒரு சிறந்த நாடாக கருதப்படும். ஏன்னா நம்ம நாடு தாய்நாடு இந்தியான்னு சொல்கிறோம். தாய்மொழி தமிழ்மொழிங்கிறோம். அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே தாய்ன்னு சொல்லியிருக்க மொழியை, அந்த தாய் என்ற சொல்லுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். சமீப காலத்தில் சுற்றமாக அந்த சொல்லுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னவென்றால், பெண்களுக்கு பாதுகாப்பு முற்றிலும் குறைந்து விட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமான சட்டம் ஒழுங்கு தான் நாட்டில் முக்கியம். அது இன்றைய அளவில் சரியில்லாமல் இருக்கிறது. கஞ்சா போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடக்கிறது. நாட்டில் ட்ரெயினில் போகும்போதே சின்ன பசங்க கஞ்சா அடிச்சு பண்ணிட்டு ஒரு நார்த் இண்டியனை வெட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அண்ணா நகரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பெரிய சர்ச்சைக்காகி போய் கடைசியில் அது சிபிஐன்னு சொல்லி போய் கடைசியில் அது டக்குன்னு தீர்ப்பு அதுவும் அந்த அளவுக்கு உண்மையான இதுவாகிறது தெரியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நாளுக்கு நாள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு. பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். மாணவர்களை கஞ்சா போதையிலிருந்து மீட்க வேண்டும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்க வேண்டும். பெண்கள் எங்கே போனாலும் தனியாக வீட்டுக்கு வருவதற்கு பாதுகாப்பு தேவை இருக்க வேண்டும். தனியாக வந்தாக்க அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அவர்கள் வீடு திரும்புகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். இவ்வளவும் சிந்தித்து பார்த்து நாம் வாக்களிக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் திருப்பி பெண்கள் ஏன் சொல்கிறோன்னாக்க, பெண்கள் தான் ஒரு நாட்டினுடைய கண்கள். ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் படிச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைங்க பெரிய ஆளாகி ஒரு நல்ல சூழ்நிலைக்கு அந்த குடும்பமே வந்துடும். காரணம், பெண்களால் மட்டும்தான் முடியும். அது ஆண்கள் எவ்வளவு உழைத்தாலும் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் சரியில்லாமல் இருந்துவிட்டால் அந்த குடும்பம் நிர்மூலமாகிவிடும். ஆகவே தான் பெண்களை நாம் போற்றுகிறோம், வணங்குகிறோம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது என்பதை எல்லாரும் உணர்வீர்கள். அதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும். கஞ்சா போதை பழக்கங்களை ஒழிக்க வேண்டும். அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்சாரம்,
சாலை வசதி இது நன்றாக இருக்க வேண்டும். இது பற்றி ஏற்கனவே நான் பதிவுகள் போட்டிருக்கிறேன். குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அசோக் நகரில் பார்த்தீங்கன்னா எல்லா நகர்லையுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த ரோடுமே சரியில்லை. வயதானவர்கள் போகிறார்கள், குழந்தைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஸ்கூல் வேன் நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் எதுவுமே ரோடு சரியில்லாமல் குண்டும் குழியுமாக இருக்கனால தொந்தரவுகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதை ஏற்கனவே பதிவு செய்திருந்தேன். ஆனால் அது இதுவரையில் எதுவுமே சரி செய்யப்படவில்லை. அப்படி தான் இருக்கிறது. இங்கு உள்ள மக்களுக்கு எல்லாமே நன்றாக தெரியும். ஆகவே இவை எல்லாவற்றையும் நமக்கு சரி செய்வதற்கு சரியான அரசாங்கங்கள் இருந்தால்தான் சரி செய்ய முடியும். ஒன்று. ரெண்டாவது, நாம் போடுகிற வேட்பாளர் நம்மளை தெரிந்திருக்க வேண்டும், அவரையும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு குறைகள் ஏற்பட்டால் நேரடியாக அவரை சந்தித்து கொடுத்து இதை சரி செய்யுங்கன்னு சொன்னால் அவர் செய்கிற அளவில் இருக்கணும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் மாரியப்பன். ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும் இங்கே என்ன. ரெண்டாவது, 1972 எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்தாரோ அப்பொழுதிருந்து இது நாள் வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 23ஆம் பிளாக்கில் இருக்கும்போது செயலாளராக பணியாற்றினேன். அதற்கப்புறம் உறுப்பினராக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன். புரட்சித் தலைவர் இருக்கும்போதும் சரி, அதற்கப்புறம் 18 வயதுக்கு மேலே ஆனதுக்கப்புறமும் சரி, அம்மா இருக்கும் பொழுது அம்மாவுடைய கையெழுத்து போட்ட கார்டு வைத்திருக்கிறேன். அண்ணன் எடப்பாடியார் வரும்பொழுது உறுப்பினரான கார்டு வைத்திருக்கிறேன். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னுடைய உயிர் மூச்சு. காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் புரட்சித் தலைவருடைய படங்களை பார்த்து அந்த கொள்கைகளை ரசித்து அவருடைய பாடல் வரிகளில் ஒரு வரியும் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து வளர்ந்தவன் நான். அந்த நேரம் வளர்ந்தவர்கள் எல்லோருமே இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை தொண்டர்களாகவே இருக்க வேண்டும் இருந்தாலும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு எங்கேயும் செல்ல மாட்டார்கள். அது புரட்சி தலைவரின் உடைய வழியில் வந்த கட்சி. ரெண்டாவது, ஒரு சிறு உதவியாவது யாராவது செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களால் முடிந்த உதவி கண்டிப்பாக ஒரு தொண்டர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். இந்த தேர்தலில் தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, எல்லா நிர்வாகிகளும் சரி கடினமாக இந்த தேர்தலுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலையில் உள்ளவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். இப்போ எதற்காக நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும், அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்பொழுது உள்ள 25 வயது முடிந்த இளைஞர்களுக்கு இந்த அளவுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர்களும் தொடர்ந்து இப்போ இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால எல்லாத்தையும் பார்த்தாங்கனாக்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
ஒன்று. 2வது, ஒரு குடும்பத்தையே வந்து கட்டி காக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கப்புறம் ஒரு கட்சி, ஒரு நாடு, இவை எல்லாற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமை வாய்ந்த, தகுதி வாய்ந்த ஒரு மனிதனைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னடா இவர் வந்து அவங்க கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பார் அப்படின்னு தவறுதலாக நினைக்காதீங்க. காரணம் என்னென்னா, எனக்கு 62 வயது ஆகிறது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த நெய்வேலியில் வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கு நடந்தது. அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து பயங்கரமாக எல்லாருக்கும் அடியெல்லாம் விழுந்தது. அப்போ ஆண்டகுருநாதன் இன்னும் பழைய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவர்களெல்லாம் வந்து படு சித்திரவதை அனுபவித்தார்கள். துப்பாக்கி சூடே நடந்தது அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக்கில். பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக பீரியட் வந்தாலே வந்து இந்த மாதிரி தான் ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி வந்து நிறைய திட்டங்களை செஞ்சுருக்காங்க. முதல்ல வந்து புரட்சித் தலைவர் காலத்தில் என்னென்ன திட்டங்கள் செஞ்சுருக்காருங்கிறது சிலவற்றை மட்டும் குறிப்பிடுகிறேன் பாருங்கள். 1, எல்லாருக்கும் தெரிந்தது தான், சத்துணவு திட்டம். எல்லாருமே பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்ததுன்னு சொன்னாலுமே அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு புரட்சித் தலைவர் அவர்கள்தான் அதை தகுந்த முறையில் சரியான தருணத்தில் சரியாக முறையாக எல்லா குழந்தைகளுக்கும் சேர வேண்டும் என்று சரியான முறையில் செய்து கொடுத்தவர் புரட்சித் தலைவர் மட்டும்தான். 2வது, மின் ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்குங்கிற திட்டத்தையும் புரட்சித் தலைவர் அவர்கள் தான் கொண்டு வந்தார். விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் இலவச மின்சாரம் திட்டத்தை கொண்டு வந்தார். அப்புறம் இந்த மழை காலங்களில் அந்த காலத்தில் வந்து ரிக்ஷா தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ரிக்ஷாக்காரங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தார். அவருடைய இது ஸ்கூலில் வந்து ஊமை குழந்தைகளுக்கு இருக்கட்டும் என்று அதையும் எழுதி கொடுத்து விட்டார். இந்த மாதிரி ஏராளமாக தர்மங்கள் செய்திருக்கிறார். அதை வந்து சொல்ல முடியாது. அவர் தர்மராஜா மாதிரி அவர் எவ்வளோ சொன்னாலும் அவருடைய தர்மங்கள் நிலைத்து கொண்டே இருக்கும். சொல்லிக்கொண்டே போகலாம், அளவிட முடியாது. அவங்கவுங்க இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லா வசதிகள் வந்ததுனால புரட்சித் தலைவரை பற்றி எல்லாருமே கூறிக்கிட்டே இருக்கிறாங்க. 2வது, புரட்சித் தலைவர் வந்து கெட்டவன் எம்ஜிஆர் படத்தை பார்த்தா கூட அவன் நல்லவன் ஆகிடுவான். ஏன்னா அந்த மாதிரி கருத்துக்கள் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து நம்மளை பார்த்து நம்ம ரசிகர்கள் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து குடிக்க மாட்டார், சிகரெட்டை அடிக்க மாட்டார், பெண்களை வந்து அவமரியாதை பேச மாட்டார், அம்மாவுக்கு மதிப்பு கொடுப்பார். எப்போதுமே அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாய்மைக்கு தான் முதல் இடமாக இருக்கும். அதை பார்த்து வளர்ந்ததுனால எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு தாய்மைக்கு மதிப்பு கொடுத்து இருக்கின்ற பேர் கம்மி தான். ஆனால் அவர் வந்து அவங்க அம்மாவை கடைசி வரைக்கும் தெய்வமாகவே மனசில் வச்சு கோயிலாகவே அவர் இருந்தார். அவருடைய நினைவிடங்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் அந்த புரட்சித் தலைவர் மேலே எனக்கு வந்து அதிக பிரியங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் என்னுடைய ஸ்டேட்டஸ்லேயும் ரெகுலராக வந்து புரட்சித் தலைவர் பாடலை மட்டும்தான் போடுவேன். காரணம் என்னவென்றால் இளைஞர்களை பார்த்து பல முறை போட்டாலாக ஒரு முறையாவது பார்த்து திருந்துவார்கள் என்ற எண்ணத்தில் தான் அந்த பாடல்களை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். 1. 2வது, அடுத்தது, அம்மா காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, தொட்டில் குழந்தை திட்டம். என்னென்னா, பெண் குழந்தைகளை வந்து பெற்றவர்கள் இந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு அது மாதிரி போயிடுவாங்க. அந்த குழந்தைகள்லாம் அப்படியே கத்திக்கிட்டு பாவம், அப்படியே சில குழந்தைகள் அந்த நேரத்தில் இறந்தே போயிருக்கின்றன. அதனால் இந்த குழந்தைகள் இறக்காமல் இருக்க வேண்டும், இது குழந்தைகள் எதிர்காலத்தில் பெரிய தலைவர்கள் ஆகும் என்று நினைத்து பார்த்த புரட்சித் தலைவர் அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 2வது,
தாலிக்கு சங்கம். இன்றைக்கி வந்து தங்கத்தினுடைய எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு தாலி தங்கம் கூட வாங்க முடியாதவங்களாம் இருந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்து ஒரு தாலிக்கு தங்கம் கொடுத்தா அதை வச்சு அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருப்பாங்கங்கிற ஆஸ்பெக்டில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 3வது, இந்த குழந்தைங்கள்லாம் வந்து +2 படிக்கிற குழந்தைங்களுக்கு மடிக்கணினி, இலவச சைக்கிள், அந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்காங்க. திட்டங்களை சொன்னாக்க, அதிமுக திட்டங்களை சொன்னாக்க சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நிறையா திட்டங்கள் இருக்கின்றது. அதிமுக காரங்களுக்கு என்னென்னா எதையுமே விளம்பரப்படுத்த மாட்டாங்க. விளம்பரம் என்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். காரணம் என்ன, ஒரு கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். என்னடா கூட்டம் அதிகமாக இருக்குன்னு போய் பார்த்தா அந்த கடை எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு சந்துக்குள்ளே இருக்கும். அதில் என்னென்னா பொருள் தரமாக இருக்கும். அந்த மாதிரி தரமான அரசியலை பண்ணுபவர்கள் அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும். ஏன்னா புரட்சி தலைவருக்கு பல சோதனைகள் ஏற்பட்டது. இதே நெய்வேலியில் 1976ஆம் ஆண்டு மந்தாரப்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் புரட்சி தலைவர் வந்திருந்த பொழுது இரவு 8 மணி இருக்கும். அப்பொழுது 6th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறேன், 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் சரியாக 8 மணிக்கு வந்தார். திடீரென்று மின்ஒளி விளக்கு அமர்த்தப்பட்டது. இருட்டாயிடுச்சு அந்த இடமே. அப்போல்லாம் இப்போ பவுன்சர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலத்து பவுன்சர்கள்லாம் வந்து புரட்சி தலைவர் பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க கீழே இருந்து போய் இந்த சப்ளை எடுத்துகிட்டு வந்து நேராக மேலே மேடையில் கொடுத்தாங்க. மேடையில் எம்ஜிஆர் பேசுனது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. இன்னும் நம்ம பழைய கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் அது. அப்போ இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டாக்க பேச மாட்டார், திரும்பி போயிடுவார்னு ஒரு இது. சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணம் நின்று போயிடுமா? எதுக்காக சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு தலைவனுக்கு அழகு தைரியமாக இருக்க வேண்டும். அவனை பின்னாடி நம்பி வருபவர்களை வந்து பாதுகாக்க வேண்டும். அதே அன்று புரட்சி தலைவர் செய்தார். கடைசி வரையில் செய்து கொண்டிருந்தார். தன்னை நம்பியவர்களை தன் உயிருக்கு மேலாக மதித்தார். அதே வழியில் இருந்த அம்மா, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு எவ்வளவோ உடல்நிலையில் கோளாறுகள் இருந்த போதிலும் அவர்கள் மக்களே என்று மக்களுக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்கள். சில காரணங்களாக அவர் தேவையில்லாமல் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. இருந்த போதிலும் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். தொடர்ந்து 10 வருஷங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்தார். ஒரு அரசாங்கம் திருப்பி மக்கள் கொண்டு வராங்கன்னாக்க அப்போ அவங்க எந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, மக்கள் மனசில் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லோரும் சிந்திக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், புரட்சி தலைவர் அவர்கள் முதல்ல 1977 ஆட்சிக்கு வரும்பொழுது கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரின் துணையோடு ஆர்டிகல் 356 வச்சு, ஏன்னா எம்பி எலெக்ஷனில் வந்து காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கூட்டணி இருந்தனால அவங்க ஜெயிச்சதுனால சட்டசபையில் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம திருப்பி வந்துடலான்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. அண்டர் எஸ்டிமேட், புரட்சி தலைவரை குறைத்து மதிப்பிட்டார்கள். ஏன்னா இவங்களுடைய இதுவே எப்போதுமே எல்லாரையுமே வந்து கேவலமாக பேசுகிறது, குறைச்சி மதிப்பிடுகிறது எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எப்பொழுதும் அது மாதிரி செய்ய மாட்டார்கள். ஏன் காரணம் என்னவென்றால், புரட்சி தலைவர் வழியில் வந்தவர்கள், புரட்சி தலைவி கொள்கையை கடைபிடித்தவர்கள், புரட்சி தலைவர் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பார்கள். இப்பொழுது உள்ள நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அது மாதிரி கட்சிக்காரர்களை சென்று கொண்டிருக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணங்கள் வராது எப்பொழுதுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி எலெக்ஷனில் வந்து 77 ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்துட்டார். அதே மாதிரி 84 பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அமெரிக்கா சென்றிருந்தார்.
அப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும், இது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போயே கலைஞர் வந்து பதவியை மட்டும் எனக்கு கொடுங்க, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஆட்சிக்கு கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெக்கார்டு எல்லாமே இருக்குது, எல்லாருமே இதை பற்றி திருப்பி பேசியிருக்கிறாங்க. அப்போ நடிகர் பாக்யராஜ் போய் நேரடியாக போய் சென்று பார்த்துக்கிட்டு வந்தார் புரட்சித் தலைவரை அமெரிக்காவில். அம்மா அவர்களை வந்து அந்த நேரம் எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் செய்து பெருவாரியான சீட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சு வந்தது. அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் 84ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் வரும்போது பார்த்திங்கன்னா புதிய புத்துணர்ச்சியோடு வந்தார். அவர் ஐஸ் பெட்டியில் இருப்பார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவர் எந்த கை விளங்கவில்லைன்னு சொன்னாங்களோ அந்த கையை தூக்கிட்டு அவர் வந்தார். கையை தூக்கி காமிச்சார் மேலே. அதுதான் தன்னம்பிக்கை உள்ளவர், தன்னம்பிக்கை உள்ள தலைவர். அதற்கப்புறம் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டவர்கள் தான். காலம் என்ன நினைக்கிறதோ அதான் நடக்கும். நம்மிடமிருந்து புரட்சித் தலைவர் அவர்கள் 1987 24 டிசம்பர் நம்மை விட்டு பிரிந்தார். அவர் உருவம்தான் பிரிந்திருக்கிறதே தவிர அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நம்மளுடைய இதயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் வாழும், எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவருடைய சிந்தனைகளும் செயல்களும். என்னை மாதிரி அல்ல, எல்லாருடைய இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கப்புறம் அம்மாவை என்னென்ன சட்டசபையில் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, என்னென்ன பண்ணாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் வந்தாக்க ஜெயிச்சு தான் சட்டசபைக்குள்ளே வருவேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு லட்சிய பெண்மணி, வீர பெண்மணி, இரும்பு பெண்மணி. அண்ணன் இந்திரா காந்தி மாதிரி இவங்களும் ஒரு இரும்பு பெண்மணி. அது மாதிரி அவங்க ஜெயிச்சு 2 சீட்டு தான் வந்து டிஎம்கேப்பு ஜெயிச்சு உள்ளார போனாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்கள் அடுத்த எலெக்ஷனில் வர முடியல. அதுக்கப்புறம் 2011 ஜெயிச்சு வந்து கருத்து கணிப்பெல்லாம் போட்டாங்க, டிஎம்கே தான் வருது போகுது அப்படின்ட்டு. எல்லாத்தையும் வென்று 2011 முதல் 2016 வரை இருந்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அண்ணன் அவர்கள் வந்தார்கள். 2 முறை ஆட்சியை பிடித்தது புரட்சித் தலைவர், 3 முறை. அதற்கு அப்புறம் அம்மா 2 முறை. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ஒரு தடவை கூட அது மாதிரி வந்ததில்லை, இனியும் வரப்போவது இல்லை. காரணம், இப்பொழுது இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போலீஸ்காரர்களுக்கு அவர்களுக்குரிய மதிப்பு மரியாதைகள் இல்லாத காரணத்தால் அவர்கள் பணிகள் செய்ய முடியவில்லை. அவர்கள் எவ்வளோ நம்மளை போல மனிதர்கள் தான், அவர்களும் நன்றாக செய்பவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களையும் மனிதர்களாக மதிக்க வேண்டும். சரி, இப்பொழுது வந்து எதுக்காக ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிட்டிங்கனாக்க, இந்த புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலம் வரை, அதற்கப்புறம் அண்ணன் இருந்த குறைந்த காலங்கள் வரை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன செய்திருக்கார்கள் என்பதை பார்த்தாலே நீங்கள் தாராளமாக ஓட்டு போட்டு விடலாம். குறிப்பாக இன்றைய காலத்து 25 வயதுக்கு உள்ள இளைஞர்களுக்கு தான் இந்த பதிவு. அவர்களுக்கு வந்து தெரியாது, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்கள படிப்புக்கு வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தது அதிமுக தான். அவங்களுக்கு வந்து மடிக்கணினி, சைக்கிளு, யூனிஃபார்மு, புத்தகம், கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த 25 வயசு வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அதிமுகவுடைய ஆதரவோடு தான் அவர்கள் 25 வயது வரைக்கும் அவர்களுடைய உதவிகள்லாம் கிடைத்திருக்கின்றன. அந்த குழந்தை செல்வங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். சரி, அண்ணன் எடப்பாடியார் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Those who have watched the video
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது 7.5% என்பது எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்னவென்றால், மருத்துவக் கல்லூரிக்கு உள்ளே நீட் எக்ஸாமினேஷன் எழுதி வந்தால் தான் மருத்துவத்துறையில் இடம்பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துவிட்டது. அது காரணம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா மாநிலங்களும் ஒரே நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆர்டர் போட்டதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து வி ஷுட் ஒபே த ஆர்டர். கோர்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கணும். முதல்ல வீட்டில் இருக்கிறீங்க, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அதை வந்து கேட்கணும். அப்பா அம்மா சொல்லாமல் கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? எங்கேயாவது போய் எதுலையாவது வந்து கஷ்டங்களை சந்திக்க எனக்கு கூட நேரிடும். அதுபோல் வந்து இந்த நீட்டுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு. ஆனால் இருந்தபோதெல்லாம் அம்மா முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது வந்து சரியாக முடியவில்லை. அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லை, நம்ம வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டானதுனால சரி ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று அண்ணன் வந்து 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இந்த 7.5% வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. என்ன, அவர் ஆட்சியில் உட்காரும்போது எதுவுமே அவருக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் முதல்ல பதவியில் உட்காரும்போது அவருக்கு ஆட்சியை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இவங்க எல்லாருமோ என்னமோ பெரிய அப்படியே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, அதாவது குறைச்சி மதிப்பிட்டு அவரை வந்து ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து எல்லா அரசாங்கங்களும் வியந்து பாராட்டு 7.5 இறந்து இடஒதுக்கிட்டு அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க அவரே கையெழுத்து போட்டு கொண்டு வந்துட்டார். கவர்னர் அப்ரூவல் வாங்காமையே அவரே இது பண்ணி அவர் வீட்டோ பவர், அவருடைய பவரை வச்சு அவர் கொண்டு வந்துட்டார். இந்த தைரியம் இப்பொழுது உள்ளவர்களுக்கு இருக்கிறதா என்பதை கேள்விக்குறியாக தான் இருக்கும். மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நேராக வந்து இறங்கி பார்க்கணும். அப்போல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்தவங்க எல்லாம் ஒரு மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா புரட்சி தலைவர் அப்படியே வேஸ்ட்டை மடித்து கட்டிட்டு இறங்கி உள்ளார இறங்கி வேலை செய்வார். அது எல்லாருக்கும் தெரியும், கட்சிக்காரங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அது மாதிரி அம்மா அப்பா அவங்க பெண்மணிங்கிறதுனால சில குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருக்காங்க, போகாமல் குறிப்பிட்ட இடத்துக்குலாம் போயிருக்காங்க. ஆனால் எல்லாரையும் சொல்லி இந்த மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும், இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், இவங்கள பார்க்கணும், மக்கள் எதுவும் கஷ்டப்படக்கூடாது, அந்த அம்மா உணவகத்துலேருந்து சாப்பாடெலாம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் ஆட்சியில் வந்து எவ்வளோ சோதனைகள்லாம் நடந்தது. அவரே ஒரு மீட்டிங்கில் போய் பேசிகிட்ருக்காரு. ஒரு தொண்டையெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப வறண்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு கத்தி பேசிகிட்டு இருக்காரு மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஏன்னா தப்பி தவறி இந்த ஆட்சி வந்துருச்சுன்னா திருப்பி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லாமல் போயிடும் மெயினாக. ஏன்னா பெண்கள் தான் வீட்டின் கண்கள். ஒரு பெண்ணை வந்து நம்ம தனியாக விட்டுட்டு போகிறோன்னா அந்த பெண்ணு வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பெண்ணு வந்து தனக்கு தான் மணந்து கொண்ட பெண்ணை தவிர மற்றவர்கள் எல்லாமே எல்லோருமே வந்து சகோதரிகளாக நினைக்க வேண்டும். அந்த மாதிரி எண்ணங்களை வளர்க்க வேண்டும், அந்த மாதிரி எண்ணங்கள் வளர வேண்டும். அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது அது மாறி இருக்குது இந்த 5 வருஷத்தில். காரணம் என்ன? கஞ்சா போதை. கஞ்சா வந்து சாப்பிட்டுட்டானாக்க என்ன செய்கிறான் ஏது செய்கிறாங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் மாறணும். அண்ணன் வந்து கொரோனா காலத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இது பண்ணி என்னென்னமோ நல்லதெல்லாம் நிறையா பண்ணார். எல்லாருக்குமே வந்து அம்மா உணவகத்தில் சாப்பாடு கிடைச்சிது. ரொம்ப நல்லா தமிழ்நாடை வந்து சிறந்த முறையில் அந்த நேரத்தில் இது பண்ணி அப்போ நம்ம பாரத பிரதமரே அவரை பாராட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு திறமையானவர். அவரை வந்து காலம் வந்து என்றைக்குமே அதிமுக பொறுத்தவரை அதிமுகவில் வந்து யார் வேணாலும் தலைவர்களாகலாங்கிற ஒரு உண்மையை வந்து நிரூபித்தவர் வந்து அண்ணன் எடப்பாடியார் தான். அவருக்கு வந்து எவ்வளோ சோதனைகள்லாம் வந்தது. அதை திருப்பி சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. அது எல்லாருக்குமே தெரியும். நான் மட்டும் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை வந்து
எல்லாத்தையுமே சமாளித்து வந்து ஒரு கட்சியையும் காப்பாற்றி அதுக்கும் பொதுச் செயலாளர் ஆகி ஒரு தமிழ்நாட்டுக்கும் ஒரு எலெக்ஷன் வரும்போது முதலமைச்சர் ஆகக்கூடிய எல்லா விதமான தகுதிகள் இருக்கக்கூடிய ஒரே ஆள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதனால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னடா அண்ணன் யூடியூப்பில் பேசுகிறாங்க, யோசிக்க வேண்டாம். நேரடியாக நாங்கள் களத்தையும் கேன்வாஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சில போக முடியாத இடங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி யூடியூப்புங்கிறது இப்போ வந்து நம்ம எல்லாருமே யூடியூப்பில் பேசுகிறோம். டெக்னாலஜி வந்து இருந்திருக்கும் போது நம்ம இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற பெருமை கொள்ள வேண்டும். ஆனால் எல்லோருமே நல்ல கருத்துக்களை பதிவிடலாம். அந்த கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். யாரையும் தவறுதலாக விமர்சனம் செய்யக்கூடாது. எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வந்து யாரையும் தவறுதலாக விமர்சனம் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களினுடைய ஆசீர்வாதத்தோடு வளர்ந்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, கழகத்தை கயவர்களிலிருந்து காப்பாற்றிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற பாதையில் தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லோருமே தொண்டர்கள் தான். எங்கள் கட்சியை பொறுத்தளவில் எல்லாருமே தொண்டர்கள் தான். நாங்கள் வந்து பதவி வரும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது. அதிமுக பொறுத்தளவில் வந்து இப்போ தான் வேட்பாளர்னு சொல்லியாச்சுனாக்கா அவங்களுக்கு எல்லாருமே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. கூட்டணியில் இவங்க தான் வேட்பாளர்னால் எல்லாருக்கும் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதிமுக வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடைய ஆட்சி கிடையாது. அனைத்து குடும்பத்துக்கும் உரிய ஒரு ஏக்கம், ஜாதி மத பாகுபாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஏக்கம். எப்பொழுதுமே வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். கிறிஸ்தவர்களுக்கு வந்து அவர்களுடைய விழா எதுவாக இருந்தாலும் அதற்கு உதவி செய்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். முஸ்லீம்கள் பண்டிகையாக இருந்தாலும் அண்ணன் தம்பி மாறி பழகி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர்கள். இந்துக்கள் பண்டிகையாக இருந்தாலும் சரி, எந்தவித வேறுபாடு ஒன்று எல்லோரும் கலந்து கொள்வோம். எனக்கு நிறையா முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே வந்து இது வரைக்கும் வந்து எந்த விதமான வித்தியாசமே கிடையாது. எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு குடும்பத்திற்கான இயக்கம் அல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான தமிழக மக்களுக்கான இயக்கம் என்பதை மனதில் கொண்டு இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள். இப்போ வந்து அதிமுகவில் வந்து என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அண்ணன் வந்து ஒரு மீட்டிங்கும் தெளிவாக சொல்லிட்டு போகிறார். எங்கள் அண்ணன், அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், நமது கழகத்தினுடைய அன்பு சகோதரர் சொருத்தூர் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களும் சரி, குறிப்பாக சொருத்தூர் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களை சொல்ல வேண்டும். எளிமையானவர், இனிமையானவர், பழகுவதற்கு மிகவும் நல்லவர். கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே நல்ல கொள்கை உள்ளவர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய நம்ம இதில் இருக்கிற ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் சரி, இல்லை நகரகத்தில் இருக்க பொறுப்பில் இருந்தாலும் சரி, எல்லாருமே மக்களுக்கு வந்து நல்ல உதவிகரமாக இருப்பவர்கள். யாரை வேணாலும் அணி கேட்டாலும் எல்லாருமே உதவி செய்பவர்கள். அது மாதிரி எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரைட், இப்போ வந்து என்னென்ன வாக்குறுதிகள் அப்படின்னு பார்ப்போம். முதல் வாக்குறுதி என்னென்னா, அண்ணன் சொல்லிட்டார், அதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, ஏகப்பட்ட கஷ்டம்லாம் வந்துருச்சு, இப்போ எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, நம்ம ஆட்சி வரும்போது ஒரு லட்சுமிகரமாக இருக்கணும், அப்படியே லைட்டு போட்டால் அப்படியே பிரைட்டாக இருக்கணும், என்எல்சி மாதிரி இருக்கணும், பொதுவாக சொல்லப்போனால் நெய்வேலியில் இருக்கின்ற மின்சாரம் மாதிரி வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு வந்த உடனே வந்து பாசிட்டிவாக எனர்ஜி ஆரம்பிக்கணும். எப்போதுமே என் பதிவில் போடுவேன் பாசிட்டிவ் எனர்ஜின்னு, நேர்மறை சிந்தனைகளோடு இருக்கணும்ன்ட்டு. அதனால் 10,000 ரூபா முதல்ல ஃபஸ்ட்டு எல்லா கார்டுகளுக்கும் போயிடும். ரெண்டாவது வந்து
குலவிளக்கு திட்டம்னு சொல்லிட்டு 2000 பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 2000 வந்து அந்த பெண்கள் வந்து மாதம் மாதம் சேமித்து வச்சாங்கனாக்க 12 2 24 வருஷத்துக்கு அவங்களுக்கு வருமானம். அவங்க யாரும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவங்க உடைய சொந்த கையிலேயே நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அண்ணன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அப்புறம் நம்ம ஆண்கள் நம்மெல்லாம் என்ன நினைப்போம், சில பேர் மெட்ராஸில் போனால் அவங்கெல்லாம் வந்து பெண்களுக்கு ஓசில் போகிறாங்க, நம்ம என்ன இருக்குது, அந்த அமைச்சர் சொன்னார் ஓசி பசி, அது மாதிரி பெண்களுக்கு வந்து ஓசுன்னு சொல்லக்கூடாது. அது வந்து பெண்களுக்காக ஒரு நல்ல ஒரு இது தனியாக போகணுங்கிறதுக்காக வழங்கப்பட்டது, இலவச இது. அதை வந்து ஆண்களுக்கும் இப்பொழுது வழங்கியிருக்கிறாருன்னா அதையும் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்தான். 4வதாக அம்மா இல்ல திட்டம். இதை பற்றி அண்ணனே சொல்லிட்டார், அதனால் அதை வந்து விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது கேஸ் சிலிண்டர்கள், 3 கேஸ் சிலிண்டரு ஃப்ரீ சொல்லியிருக்கார். 1000 இப்போ பண்ணுறோம், 3000 மிச்சம். அதுவும் வந்து ஒரு நல்ல திட்டம்தான். அப்புறம் பொங்கல் தொகுப்புடன் 1000. நம்மளை விடுங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஏழைங்களாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் காசு இல்லாமல் இருப்பாங்க. யார்கிட்ட போய் கேட்குறது, யார் கேட்டாலும் இப்போ தான் வச்சுருந்தேன், இப்போ தான்ப்பா கொடுத்துட்டேன், ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம், அவங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ரேஷன் கார்டுக்கு 1000 வந்து அந்த மாதிரி எல்லோருக்குமே வந்து அது ஒரு சிறந்த திட்டம், அது வரவேற்கக்கூடிய திட்டம். அப்புறம் 25,000 மானியம் கொடுக்குறார் இருசக்கர வாகனத்துக்கு. அது பெரிய விஷயந்தான், எல்லா பெண்களுக்கும் வண்டி வாங்கிறதுக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பட்டதாரிகளுக்கு 200 இவங்களுக்கு +2 850 ஏதோ சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியில் தான் கொடுத்தாங்க நினைக்கிறேன். அது இப்போ அதே திட்டத்தை வந்து இப்போ வந்து +2 வரைக்கும் படிச்சுக்கிற பசங்களுக்கு வந்து 1000, கிராஜுவேஷன் அவங்களுக்கு 2000. Those who have completed they are eligible for 1000 rupees for +2 students. Those who are eligible for 2000 who have completed graduation, any graduation. அதனால் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா +2 பையனுக்கு வந்து ஒரு 1000 வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அப்ளிகேஷன் போடணும், அது போடணும், இது போடணும், இந்த காசு எடுத்து அவன் அப்ளிகேஷன்லாம் போடலாம். அவன் வயசுக்கு மீறிட்டு 18 வயசு மேலே அப்பா காசு கொடுங்க அப்படின்னு எப்படி கேட்பான்? பாவம், கேட்டாலும் கொடுக்குறதுக்கும் அவங்க அப்பா சர்வீஸில் இருந்தால் பரவாயில்ல, ரிட்டையர்ட் ஆகிருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? பாவம், அது ஒரு 1000 வரவேற்க வேண்டிய திட்டம். அதேமாதிரி 2000 பசங்க பாவம் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வருவாங்க. டிகிரிலாம் ஏழை குழந்தைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்களே படித்து அவங்களே முன்னேறி அவங்களே வருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த 2000 வந்து பெரிய விஷயம் உண்மையிலேயே. 12 24 அதுவும் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 24,000 வருது. அதை வச்சு அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும். அவங்க யாருக்காவது உதவி செய்யணும் கூட அதை வச்சு கூட செய்வாங்க. அது ஒரு வரவேற்க வேண்டிய திட்டம் அதெல்லாம். ஆமாம், முக்கியமான ஒரு நல்ல திட்டம் அதெல்லாம். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது என்னென்னா, மாணவர்கள் கல்வி கடன் தள்ளுபடி. இப்போ 3 லட்ச ரூபா லோன் வாங்கிடுவாங்க. இந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்துடுவான். அந்த பேங்க்காரன் என்ன பண்ணுவான், அவங்கள இன்சிஸ்ட் பண்ணுவான், நீங்கள் வந்து சீக்கிரம் கட்டுங்க ப்ரெஷர் பண்ணுவான். அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலையும் இருக்காது, வேலை கிடச்சிருக்காது, என்ன பண்ணுவாங்க, அப்போ கஷ்டப்படுவாங்க. அதை மனதில் கொண்டு தான் இந்த மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கார். அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதியோர் ஓய்வூதியம், வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு 2000 பாவம், அவங்க பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த 2000 பெரிய விஷயம். அதே மனமாற வாழ்த்தணும். ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து நம்ம மரத்தமிழனின் அடிப்படையான விளையாட்டு ஜல்லிக்கட்டு.
ரொம்ப நல்லாயிருக்கும் ஜல்லிக்கட்டு. மதுரையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அப்படியே பொங்கல்னாலே ஜல்லிக்கட்டு தான். ஆமாம், ரொம்ப அது பாராட்ட வேண்டிய விஷயம். 5 லட்சம் கொடுத்துருக்காரு, கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். இன்சூரன்ஸ் அது. முந்திரி தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம பகுதி, நம்ம இடம், அவங்களுக்கு வந்து உடைப்பு இயந்திரம் சொல்லியிருக்கார் மானியத்தில். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா முந்திரிலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதை உடைச்சி கிடச்சி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்வாங்க. அதுக்கு ஒரு இயந்திரம், அதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம். அப்புறம் சில பேர் ரொம்ப ஏழைங்க, நடப்பாதி ஓரமாக கடை வச்சுருப்பாங்க. திடீர்னு போலீஸ் இறந்து கடை வைக்கக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அவங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, போய் தட்டி விட்டால் என்ன பண்ண முடியும்? அதனால் அவங்க கடனும் தள்ளுபடி. அடுத்தது சிறுபான்மை மகளிர்னு சொல்கிறார். அவங்களுக்கு தொழில் தொடங்க வட்டியில்லா கடன். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணட்டுமே, பண்ணி முன்னுக்கு வரட்டுமே. பெண்கள் எந்த அளவுக்கு வளர்கிறாங்களோ அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை யோசித்து தான் அந்த சிறுபான்மையோருக்கு கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் யாராவது கடன் பட்டிருந்தால் பாவம், அவங்க முடியாதவங்க, அதனால் அவங்க கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு, தள்ளுபடி பண்ணுறாங்கிறார். அது பாராட்டின விஷயம். அப்புறம் தீபாவளி பண்டிகைக்கு தரமான பட்டு சேலை. இதை வந்து எனக்கு பட்டு சேலை எடுத்து கொடுத்தீங்களாங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அதனால் அண்ணனே வந்து தீபாவளிக்கு பட்டு சேலை எல்லோரும் கொடுத்துட்றாரு. ஆமாம், அது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். அது மாதிரி அந்த உதவி திட்டத்தின் மூலம் மணமகனுக்கு வந்து பட்டு சட்டையும் வேஷ்டியும், அந்த மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்குறாரு. ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துருவார் அதெல்லாம். அப்புறம் நெசவாளர் பகுதி, இது வந்து நெசவாளர் பாவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப இந்த இதில் வந்து அங்கே கைத்தறி மில்லை எதுவுமே சரியாக இயங்கலை. கரண்ட்டு சப்ளை, அதிகமான மின்தடை, அதிகமாக யூனிட்டு விலை பில் கட்ட வேண்டியதெல்லாம் இருக்கிறனால அவங்களால சரியாக தொழில் செய்ய முடியல. அதை மனசில் கொண்டு 450 யூனிட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறார். அது மாதிரி விசைத்தறி நெசவாளருக்கும் 1400 யூனிட்டு ஃப்ரீயாக சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆட்டோ ஓட்டு ஒருத்தன் வந்து சில பேர் இளைஞர்கள் வந்து என்ன வேலை செய்கிறது, என்ன போகிறது அப்படிங்கிறதுல எந்த வேலை வேணாலும் செய்யலாம். சொல்கிறது, பொய் சொல்கிறத தவிர எந்த வேலை வேணாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆமாம், ஆனால் உழைக்கணும், உழைச்சி செய்யணும். இந்த என்எல்சி நிறுவனம் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, எங்களவங்க எல்லோரும் உழைப்பால் தான் நெய்வேலி நிறுவனம் இன்றைக்கி என்எல்சி இந்தியா லிமிட்டடாக ஆகிருக்குது. காரணமே வந்து எங்களுக்கு பெற்றோராக இருந்தவங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து உழைச்சிருக்காங்க. எங்கள் பெற்றோர்கள்லாம் உழைச்சிருக்காங்க, நாங்களும் உழைச்சிருக்கிறோம், இன்னும் தொழிலாளர்கள் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் உழைப்பு இருக்கும்போது உயர்வு ஆட்டோமேட்டிக்காக, உழைப்பே உயர்வுன்னு புரட்சித் தலைவர் சொன்னது மாதிரி உழைப்பு உயர்வு தரும். அது மாதிரி வந்து ஒன்றுமே பண்ண முடியலன்னா லைசன்ஸ் வச்சுட்டு ஆட்டோ ஒன்று வாங்கிட்டு 75,000 வாங்கி மானியம் கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஒரு ஆட்டோ ஓட்டினாக்க அதில் சம்பாரிச்சிக்கலாம். அது பெரிய ஒரு திட்டம். அப்புறம் 100 நாட்கள் வந்து கம்பல்சரியாக 100 நாள் போனால் வேலை உண்டியா நமக்கு அப்படின்னு இருப்பாங்க. அதை 150 நாளாக உயர்த்திருக்கார். இந்த மாதிரி நல்ல திட்டங்கள், சில திட்டங்கள் மட்டும் இதில் சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இதில் 18 திட்டம் மட்டும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 297 திட்டம் சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ரெண்டாவது, நம்ம தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் அண்ணன் அன்பு சகோதரர் சொர்த்தூர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த கட்சிக்காகவே அவர் வந்து அர்ப்பணித்தவர், வாழ்ந்து கொண்டிருப்பவர். சில துரோகிகளை மாதிரி அவர் பெரிய பொறுப்பில் இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்தவங்க இன்றைக்கி போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்துருக்காங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சின்னு பாருங்கள். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வில்லை, செய் நன்றி கொன்றார் மகற்கு. வள்ளுவர் சொன்னது மாதிரி நன்றி செஞ்சவங்க, ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சதை கூட நம்ம என்றைக்கும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. எல்லாரையுமே நாம் நினைக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு இது.
அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த 25 வந்து குறிப்பாக இந்த 25 வயது இளைஞர்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும். உங்களை வளர்த்து ஆளாக்கி வச்சுருக்கிறதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா அக்கா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் உங்களுக்கு எல்லா உதவிகளுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம்னா நேரடியாக வெப்சைட்டை பார்த்து நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க. எல்லாத்தையுமே வந்து ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் இன்டர்நெட். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுட்டு ஓட்டு அளிங்க. ஆச்சா? இப்போ நம்ம அண்ணன் சுரத்தூர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நெய்வேலி தொழிலாளர்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு வேஜ் ரிவிஷன்லேயும் நிறையா செஞ்சு கொடுத்துருக்காங்க, அது தெரியும். இந்த 5% வந்து தனியார் மையத்துக்கு போகிற மாதிரி இருந்தது நெய்வேலி. அந்த நேரத்தில் வந்து அது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை வந்து நம்ம தொழிலாளர் பர்டிகுலராக நெய்வேலி தொழிலாளர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதை வந்து அப்போ வந்து அம்மா இருக்கும் பொழுது அதை ப்ரெஷர் பண்ணி, அப்போல்லாம் யூனியன்லாம் ப்ரெஷர் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி இது பண்ணி அந்த 5% பங்குகளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வாங்கிட்டாங்க. அப்போ நம்ம தான் ஆட்சியில் இருந்தோம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆட்சியில் வாங்கிட்டாங்க. அதனால் தனியார் வசம் செல்ல வேண்டியதை தடுத்து நிறுத்திய பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இது. அதனால் அதுவும் நம்ம கட்சியை தான் சேரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் சேரும். அதனால் அதையும் நீங்கள் நெய்வேலி தொழிலாளர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இதற்கு மேலே நிறையா விஷயங்கள் நிறையா பேசலாம். பேசுகிறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இருந்தாலும் தேர்தல் நேரங்கிறதுனால அதிகமாக சொல்லி போர் அடிக்க விரும்பாதனால, அன்பு தாய் உள்ளங்கள் ஏன் சொல்கிறேன்னா, புரட்சித் தலைவர் வந்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தாய் குழம்பையின தான் ஆரம்பிப்பார் எப்போதுமே. அவருக்கு எப்போதுமே பெண்கள் மேலே ஒரு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சின்ன வயசில் சாப்பாடு கஷ்டப்படும் போது அவங்க அம்மா வந்து அவரை வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி விலைக்கு காப்பாற்றி அவரை காப்பாற்றிருக்காங்க. அது மாதிரி எல்லாருடைய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறது தான் சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் அவர் வந்து எப்போதுமே அந்த தாய் குலத்துக்கு தனி மரியாதை கொடுத்தாரு. அது மாதிரி நாங்களும் வந்து எங்கள் ஆட்சி வந்து ஏன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு தான் முன்னுரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அண்ணா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அனைத்து அன்புள்ளங்களும் தாய் குலங்களும் சகோதர சகோதரிகளும் இளைஞர் பட்டாளங்களும் பெரியவர்களும் முதியவர்களும் நமது அண்ணன் கழகத்தின் வேட்பாளர் அண்ணன் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் பெருவாரியான வாக்களித்து வெற்றியடை செய்யுமாறு பணிவொன்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் மனதில் என்றும் வாழக்கூடிய சகோதரன் பி. மாரியப்பன். வாழ்க புரட்சித் தலைவர் புகழ், வாழ்க புரட்சித் தலைவி அம்மா புகழ், வெல்க அண்ணன் எடப்பாடியாரின் தொண்டு, வளர்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி, வணக்கம்.